பார்த்தீங்கன்னா ஒரு மலையோட நல்ல ஒரு டேர்ன் பாயிண்டிங் வந்துட்டோம். எம்பிட்டு பெரிய டேர்னு. இப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்க நம்ம நடந்து வந்தப்போ, எனக்கு பின்னாடியும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ மலையோட சைடு பார்க்க போகிறீங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்க. ஃபுல்லாக ஃபார்மர்ஸ் தான். அங்கே நிற்க உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. அப்படியே நீட்டு அப்படியே கையை நீட்டு. இந்த அங்கே நிற்க ஒயிட் கலர் தொட்டி அப்படியே வேறு லெவலில் இருக்குது. அதெல்லாம் தென்னை மரம். நேராக ஒரு ரோடு போகுது. அந்த மாதிரி தாங்க வாழணும். ஜாலியாக இருக்கும். தென்னை மரம் ஒரு 100 வச்சுட்டு ஒரு தோட்டத்தில் வாழ்ந்தால் செம்மையாக இருக்கும். இந்த ஹீட்டுக்கெலாம் கரூரில் இருக்கவே முடியல. பரவாயில்ல, ஃபுல்லாக சுற்றி ஃபார்மர்ஸு. எரியுதுடி மாலாங்கிற மாதிரி தான் இருக்குது கரூர்லாம். வேற லெவலில் அப்படியே எரியுது. அந்த மாதிரி தோட்டம்லாம் வாங்கி வச்சுருந்தோம்னா அங்கே போய் செம்மையாக ஜில் பண்ணிட்டு வரலாம். இப்போ இப்படி ஏறலாம் இல்லை? ஆமாம் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் வளைஞ்சு ரைட் ஏறணும். இப்போ லெஃப்ட் ஏறணும். இது லெஃப்ட் வளைஞ்சு ரைட் ஏற போகிறோம். வாங்க போய் ஏறலாம். இந்த இடத்துல மூலிகைகள்லாம் நிறையா இருக்குன்னு இருக்காங்க. மூலிகைலாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்தப்போ இல்லை, எல்லாம் காஞ்சிருக்கு. ஆமாம். அந்த மூலிகையை வச்சு ரச சாப்பாடு செய்யலான் இருக்காங்க. நம்மளுக்கு முன்னாடி ஒரு தோழர்கள், யூடியூப் தோழர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆமாம். வந்துட்டு ஹரிக்குது இவ்வளோ அரி வந்துருச்சோன்னு பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா அவனே யூடியூப் பார்த்துட்டு வந்தது நம்மக்கிட்ட அடிச்சு விட்டுட்டு இருக்கான்ல. ஒரு இடத்துக்கு போகும்போது அதில் என்ன இருக்குது எது இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு போனால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸ்டெப் இருந்தால் போதும்டா. போன டைம் அந்த யூடியூபர் அந்த பாறையில் ஏறிட்டார், அங்கே வழி இருக்குன்ட்டு. என்னடா தெரியணும் இதில்? ஸ்டெப் இருக்கிறது தெரிஞ்சால் போதும், வழி இருக்கிறது தெரிஞ்சால் போதும், ஏற போகிறேன். கடைசியில் பார்த்தா ஒரு 2 நல்ல மனுஷங்க தான் வந்து தம்பி அங்கே இது இருக்குது அது இருக்குது மூலிகை இருக்குது ரசம் வைக்கலாம்லாம் சொல்லலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்க்குறப்ப எது இருக்கோ அதான் இருக்கும். நாங்கள் சொல்கிறது என்ன வேணால் இருக்கலாம். நல்லா கொக்கெல்லாம் பறந்துட்டு ஜாலியாக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக 12th படிக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விட்டு கொண்டரிங்க மலையை வேண்டிக்கோங்க. அதாவது கண்ணான்னு தெரில, மலையில் ஏறினா ஸ்ரீபிரகாஷ் இப்படி ஆயிரும், முடியெல்லாம் வந்து கலைஞ்சிரும். லைட்டாக எனக்கும் கலைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவனுக்கு கலையிலங்க, இருக்கிறது கொஞ்சம் முடி தான். நான் நிறையா வச்சுருக்கேன். வெயிலுக்கு மொட்டை அடிச்சிடலான் இருக்கேன். ரொம்ப வேர்வையாக இருக்கிறது. மொட்டையை ஊற்றுது. குளிச்சா வேக்காதுன்னு பார்த்தா குளிச்சாதான் நிறையா வேக்குது. அந்த மாதிரி ஒரு 2024 அமைஞ்சிருச்சு. 2025 அவ்வளோதான். ப்ராங்க் பண்ணுவோமா? என்ன பண்ணிட்டு அங்கே போடுற லிங்கம் தெரியுதுடா. லிங்கம் தெரியுதுடா. மலை உச்சியில் லிங்கம் தான் தெரியும். வாட்டிருக்கேன் நேரம் அன்ன பிரதேசனம் பண்ணியிருக்கோம். ஆமாம், அங்க பிரதேசனம் பண்ணால் அப்புறம் நம்மளும் அங்க பிரதேசனம் பண்ண வேண்டியதான். கீழே வரையும் தண்ணிலாம் இல்லாமல் இறங்கவே முடியாது. இவ்வளோ தண்ணி இருக்குது. 10 தெரியல. ஒரு அங்கிள் வந்தார ஒரு இடையில ஆளே காணோம். இருக்காங்களா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். தெரியுறாங்களா? தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? கொண்டரங்கி மலைக்கு. எங்களோட சேர்ந்து இல்லைங்க. எங்கே இருக்கோம்? கொண்டரங்கி மலையில் டோரா பூச்சி. சின்ன வயசில் அதெல்லாம் ஒரு மெமரிஸ், பார்த்த மெமரிஸு. அதனால் கொஞ்சம் டைலாக் போட்டேன். நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்து நல்லா சொல்லிடுங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடன் இணைந்து இருப்பது கரண்ட் ஹரி. ஏதோ 3:30 கூப்பிட்டான். 2 பேர் இருக்காங்க நம்ம டீமில். 2 சந்தியாக இருக்காங்க. இதை தூக்க வச்சிட்டாங்க கடைசியில். இங்கே பாருங்கள். ஆமாம், பெரிய வேலை இது. 2 தான் தூக்கியிருக்கான். நான் 2 லிட்டர் கேனையே தூக்கியிருக்கேன். ஆஃப் பண்ணிடுறப்போ கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கிட்ட ஒரு பஸ்ஸு போகுது. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. தெரியும். அப்புறம் கேமரா ரெக்கார்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். என்ன சோப்ரோனால கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஏன்னா நாங்கள் சின்ன யூடியூப் சேனல்னால சின்னதாக தெரியும் எல்லாமே. அப்படிலாம் சொல்ல முடியாது. எல்லாம் இர்ஃபான்லேருந்து எல்லாருமே சின்னதுலேருந்து தானே வந்தாங்க. அது இர்ஃபான்லாம் சொல்லவே தெரியல. சாம்சங் J7 ஃபோட்டோ எடுத்தார். வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இத்துணூண்டு தான் இருக்கும். அதுவும் செல்ஃபாக எடுத்தார். அப்படி எடுத்து ஆள் இப்படி போயிட்டார். இன்ஃப்ளூயர்ஸ் பேசுகிறாரு. ஆனால் இவெல்லாம் ஸ்டார்டிங்கில் ஃபோனே இல்லை. ஸ்டார்டிங்கே கோப்ரோ அப்படியே
என்னன்னா ஹைலைட்னா கேமரா வாங்கிட்டான். ஆமாம், ஃபஸ்ட்டே ஆரம்பிக்கிறோம், அமோகமாக ஆரம்பிச்சிடலாமேன்ட்டு தான் ஃபஸ்ட்டே அமௌண்ட் போட்டேன். இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, ஒரு படம் எடுக்கிறாங்க, அதுக்கும் சாமி கும்பிட தான் வந்தோம். ஆனால் அது டேரக்டரே இல்லாமல் சாமி கும்பிட வந்திருக்கோம். பரவாயில்ல, ஆக்டர் இருக்கும்போது எதுக்கு டேரக்டர்? ஆமாம், டேரக்டர் நானும் ஆரியெல்லாம் ராயனூரில் மண் ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ மலையில் வந்து பேசுகிறோன்னா எல்லாம் வந்து உங்களால் தான். ஏன்னா வந்து நாங்கள் இப்போ வீடியோக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இல்லைனாலும் எப்போயாச்சும் ஒரு நாள் வருவோம். ஆனால் இந்த நாள் ஃபிக்ஸ் ஆனது வந்து உங்களால் தான். வந்து உங்களுக்கு வீடியோ போடணுன்னு தான் இங்கே வந்தது. நீங்கள் எவ்வளோ உயரத்தில் வந்து பேச வச்சுருக்கீங்கன்னா இன்னும் உயரத்தில் போய் பேச வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாத்துக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருந்துச்சுன்னா 2 யூடியூப் சேனல்லேருந்து பொங்கல் சோறு வச்சு தடாபுடலாம் செய்கிறோம். கெடா விட்டு பொங்கல் சோறு கெடா விட்டு தான் அப்படியே விஎஸ்பி காலேஜ் அரளை வைக்கணும், அரளை வைக்கணும், மிரளை வைக்கணும். நம்மக்கிட்ட ப்ரொமோஷனுக்கு வரணும். இப்படி தம்பி பண்ணுங்கப்பா, நீங்கள் படித்த ஸ்கூலுன்னு பண்ணுங்கப்பா அப்படின்பாங்க. படிச்சு ஸ்கூலு தான், அது காலேஜும் இல்லை. அதனால ஸ்கூலுன்னு வாய் வளரி சொன்ன மாதிரி தெரிஞ்சு, ஆனாலும் உண்மைதான். வாய் வளரி எது எது சொல்கிறீங்களோ அதெல்லாம் விஎஸ்பியில் உண்மையாயிரும். ஏன்னா அந்தளவுக்கு தான் காலேஜும் இருக்கும். ஓகே, மேலே போய் பேசுவோம் கொஞ்சம். ஓகே, பாய். பார்த்தீங்கன்னா கீழெல்லாம் அவ்வளோ காற்றே இல்லை. ஆழை தூக்குற காற்று அப்படியா, ஆழை தூக்குற காற்று இங்கே கொண்டரைக்கு மலையில் அடிக்கும்னாங்க. நல்லாவே அடிக்குது இங்கே இன்னைக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாடி அந்த நேரம் பெண்டுக்கிட்டே நல்லா காற்று அடிச்சுது. பச்சை கலர் துண்டு போட்டு வச்சுக்கிட்டு வராரு பூசாரி அவர். பார்த்தீங்கன்னா பாதி தூரத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு ஊத்தாட்டு இருக்குது, ஆனால் அதில் தண்ணி இல்லை, சின்ன ஊத்தாட்டாக இருக்குது. அப்படியே மலையிலேருந்து தண்ணி வரதெல்லாம் இங்கே ஸ்டோர் ஆகியிருக்கும் போல். இதில் தான் வந்து இந்த மழை பெய்கிற தண்ணியெலாம் வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ காட்டியிருப்பாங்களா, அது காட்டுறான விடு, எத்தனை தாட்டி காட்டுவேன். அதுக்கப்புறம் இந்த அங்கெல்லாம் ஒரு 2-3 பேர் வராங்க, ஒரு குரூப்பாக 3 பேர் வராங்க நம்மளாட்டி. அங்கனைக்கு தெரியுது அந்த கோயில் இதெல்லாம் ப்ளூ கலர் ஷட்டர்லாம் நான் ஷெட்டெல்லாம் காட்டியிருப்பேன். அதுதான் அங்கனைக்கு நம்ம அடிவாரத்தில் ஸ்டார்ட் ஆனது. நம்ம கார் கூட தெரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கிட்டு பிளாக் கலர் தெரியுதா, அங்கிட்டு அதான் ஒயிட் கலர் காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்களாக்கோ இல்லையா? இல்லை, இருந்ததே 3 தான். 3 கார் தான். ரெண்டுமே பிளாக்கா? ரெண்டுமே பிளாக். 2 பிளாக். அது வந்து ஆன கலர் மாதிரி, இதுதான் பிளாக் கலர். இந்த கர்நாடகா அங்கனைக்கு பார்த்தீங்கன்னா கட்டிடுறேன். அங்கனைக்கு அதான் கார் நிற்கிறது இதெல்லாம் காட்டியிருப்போம். அந்த அன்னைக்கு நம்ம ஸ்டார்டிங் இல்லை ஜூம் பண்ணிக்கிறேன். நான் எடிட்டிங்கில் ஜூம் பண்ணிப்பேன். எடிட்டர் நானே தான், வேறு யாரும் இல்லை. இப்போ தான் ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றி கொடுத்துருக்கேன். அவன் அதே ஒரு சாஃப்ட்வேர் ஏற்றி கொடுத்துருக்கான். அதில் பழைய எடிட் போடுறதுக்குலாம் இன்னும் பல மாதம் ஆகும். உடனேலாம் போட்டு ஈஸி தான், கற்றுக்கலாங்க. நம்ம யூடியூப்பில் போடுறதுக்காக உங்களுக்காகவே நான் கற்றுக்கிட்டு டக்குன்னு எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, மேலே போய்கிட்டே பார்ப்போம். நான் ஹரி விடைபெறுவது உங்கள் ஹரி. வரட்டாமா மெட்ரு. நல்ல வேலை கேமராவை பிடுங்காம இருந்துச்சு, சந்தோஷம். இங்கே பாருங்க, அழகா பாக்கெட்டை மனுஷனாட்டியே பிரித்து திங்கிது. எனக்கு ஒரு பிஸ்கெட். குரங்கிட்ட போய் பிஸ்கெட் கேட்குறேன். நீ இவன்ட்டு இருந்தா பிடிக்கிட்டு போச்சு. அப்பெல்லாம் சாப்பிடாத பிஸ்கெட் குரங்கிட்ட போனாக்க பாக்கெட் இங்கே பாக்கெட்டில் இருக்கிறத பார்த்துட்டு நான் கூட பயந்துட்டேன், கேமரா சேஃப்டி பண்ணணுன்ட்டு. இப்படியே இல்லை, இன்னொரு 10 பாக்கெட் கூட வாங்கிட்டு வந்துருக்கலாம். ஆமாம் ஆமாம், ஆனால் குரங்கு இருக்க யூடியூப்லையும் காமிச்சாங்க. அவர் சொல்லிடுவாங்க. அவ்வளோக்கு இருக்குமான்னு தெரியல, ஸ்டார்டிங்கே வந்துருச்சு. பாவம், அப்புறம் அதெல்லாம் காஞ்சி போய் கிடக்கல. ஆமாம், நான் கூட எங்கடா நெய்ட்டாக விட்டுட்டியேன்னு நினச்சேன். அது தூக்குற அளவுக்கு சத்து இருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் வட்டிது. இது ஏன்னா சனப்பண்ணியாட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரு புள்ளைய பத்திருக்குண்டா. நல்ல வேலை மைக்கு 10 ரூபாய் பாக்கெட்டில் இருக்குது.
வீடியோ எடுக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால்வாசி ஏறினதுக்கப்புறம் இன்னைக்கு குகை இருந்தாங்களா இருக்கும். அப்போலாம் வந்து ரூம் போட்டெல்லாம் ஸ்டே பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி குகையை இது பண்ணி தான் ஸ்டே பண்ணுறது. பின்னாடி நானும் போகிறேன், கொஞ்சம் பார்த்துப்போம். எப்படி இருக்கு? இல்லை உள்ளே போகலாம், கொஞ்சம் குனிஞ்சு சும்மா அந்த கல்லெல்லாம் நட்டு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. கல்லை வந்து அப்படியே அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா சாமி இருக்கும்டா உள்ள பாரு, சாமி கும்பிட்டு தட்டெல்லாம் வச்சுருக்காங்க. பார்த்து குனிஞ்சு போகணும். இது 98. இன்னைக்கு ஓட்டையே தெரியுது மேலே. இந்த இவ்வளோ சும்மா உள்ள ஒரு கல் இருக்கு, கல்லு தான் இருக்கு, கல்லு நட்டு வச்சிருக்காங்க. உள்ள நெய் ஊற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. விளக்கு போட்டுருக்காங்களா என்ன? ம், விளக்கு போட்ட மாதிரி தெரியல. எல்லாம் வீடு கட்டுறதுக்காக கல் அடுக்கி வச்சிருக்காங்க. அது நம்மளே சும்மா கல்லெல்லாம் அடுக்கி வச்சது. சும்மா அப்போதைக்கு வந்து மழை பெஞ்சா இல்லை ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்தால் வந்து ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி காட்டி இது இருந்திருக்காக்கும். ஒரு எப்போ இருந்தாலும் ஒரு 5 பேர் 6 பேர் உள்ளே உட்காந்துருக்கலாம், அந்த அளவுக்கு இருந்திருக்கு. அவ்வளோ பெருசாக இருக்கா? உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. சரி வாங்க, நம்ம மக்கள் 4 கல்வி இருந்தாலும் கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஓகே, மேலே போகலாம். அவ்வளோதாங்க இருக்குது. ஒரு 4-5 பேர் உள்ளே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் சொல்லிக்க இல்லை. சரி வாங்க மேலே போய் இன்னும் பெரிய பெரிய சாமியெல்லாம் பார்க்கலாம். வாங்க மேலே போய் பார்க்கலாம் எப்படி உட்காந்துருக்கேன். முக்கால்வாசி ஆட்டங்க வேறு லெவலில். எனக்கே அப்படியே அந்த சைடு தான் அங்கனைக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து சன்ரைஸ் ஆகுது. அப்படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியுதா இல்லையா உங்களுக்கு நிழல் பண்ணுறீங்க, நிழல் அப்படியே இருக்குது உங்களுக்கு அளவுக்கு தெரியும். மேலே போயிட்டு வந்து வெயில் வந்து இப்போ மணி 6:45 ஆகுது. மேலே போயிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சன்லைட் காட்டுறோம், ஏறிக்கிட்டே இருக்கோம். எங்களால் முடிஞ்ச முயற்சி தந்து ஏறிச்சிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களால் முடிஞ்ச முயற்சி சப்ஸ்கிரைப், லைக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீடியோ போர் அடிக்காமல் பேசிக்கிட்டே கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ. அதனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமே பார்க்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கலாம். ரெக்கார்டு பட்டனே மாற்றணும். இது அங்கேக்கு தண்ணி தேங்கி அப்படியே இதில் போகுமாக்கும், அப்படியே ஆறாட்ட எப்படி இதுலேயும் டெக்னிக்காக வந்துட்டுருக்காரு பாருங்க. ஐயாவுக்கு ஒரு நன்றி தான் சொல்லணும், வேறு லெவலு. கம்பிலாம் இல்லைன்னா நம்ம இப்போ கடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க முடியாது இவ்வளோ தூரம். வேறு லெவலு. கம்பி இருக்கிறனால தான் பிடிச்சிட்டு ஏறணும். சரி வாங்க அப்படியே மேலே போயிட்டு வேறு லெவல் வியூ உங்களுக்கு காத்திருக்கேன். வாங்க போகலாம். உங்களுக்கு தெரியுதாங்க அந்த நிழல் இப்போ வேறு லெவலில் தெரியும். அந்த நேரம் அப்படியே காட்டுறேன் உங்களுக்கு. அதான் நிழல். கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி திக்காக தெரியுது பாருங்கள், அதான் நிழல். அந்த சைடு காஞ்சி போய் ரொம்ப பிளர்ராக தெரியும். அங்கே தான் சூரிய ஒளி அடிக்குது, இது நிழல். இது இந்த மலை நிழலாக தெரியுது. ஒரிஜினல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற இடம் தான் அது. பின்னாடி இந்த அதோட நிழல் தான், இந்த மலையோட நிழல் தான் அப்படியே அங்கே தெரியுது. சரி வாங்க மேலே போய் சாமியை பார்க்கலாம். கீழே ஒரு சாமி இருக்குது அந்த வெள்ளை கலரு. ஆனால் அது வந்து சாமி மேலே கும்பிட்டு வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஸ்ரீ பையன் வந்துட்டுருக்கான். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ரசிச்சிட்ருக்கோம். பாருங்க சங்கிலி கருப்பு. டேடி அங்கே போனார், கடைசியில் திரும்பி இங்கே வராரு. குரங்காட்டம் ஆகிட்டோம். குரங்கு வர வழியில் தான் பண்ண வேலை இருக்கேன். அவர் பார்க்குறாரு எப்படி ஏறுறாங்கன்ட்டு. கிட்டத்தட்ட ரிஸ்கான இடத்த கடந்து வந்தாச்சு. யூடியூபுக்காக கடினமான தாண்டதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க மறக்காமல். கால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துருக்கோம். ஸ்பான்சர் பாருங்கள். அதான் கெத்தாக சொன்னேன். கடினமான பாதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்காக 40 கொண்டு போலையா? அங்கேயே வச்சுட்டு அப்பா வந்து எடுத்துக்கலாம். ஏய் மேலே தான்டா நெய்யை ஊற்றணும். என்னடா பண்ணி வச்சிருக்க? கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. மேலே போய் வீடியோ எடுத்துக்குவோம். பாய். மேலே போய் விளக்கு போட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வேல் இருக்கிற மலைக்கு பின்னாடி, அரிக்கு பின்னாடி வேல் இருக்கு. அப்படியே திரும்பிங்கன்னா அப்படியே பின்னாடி எல்லாம் பேக்ரவுண்ட் கவர் ஆகும் பாருங்க. கேமராமேன்
எதுக்கு இழுப்பைக்கு வர மாட்டேங்கிறான். கொஞ்சம் அவனுக்கு ரிஸ்க்காக இருக்குது. காமிச்சிருப்பேன் அந்த நிழல் நான் அங்கே தான் தெரியுதா, இந்த பாதையில் பாதி தான் நிழல். பாறையெல்லாம் இருக்குங்க நடந்து போகிறதுக்கு. அந்த இயற்கையை ரசிக்கலாம். அங்கே தெரியுதா நிழல் உங்களுக்கு? அதாங்க நிழல். வேற லெவலில் இல்லை, இதில் ரெக்கார்ட் ஆகும். வேற லெவலில் உங்களுக்கு காற்று இருக்கும். வேற லெவலில் வேறு வழி இல்லைங்க. இந்த மலையில் இயற்கையை ரசிக்கணுன்னா இப்படிலாம் காற்றடிச்சா தான் இயற்கையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. அடி பார்த்தீங்கன்னா அடியில் அவ்வளோ ஸ்வைங்கி கீழே போயிடலாம். அடி வரதுக்கு அந்தளவுக்கு இருக்குது. அதான் வேல் இருக்குது. கீழே சாமி இருக்குது. ஓகே, மேலும் கீழே போயிட்டு உங்களை பார்க்குறாங்க. சாமி கோயிலில் காமிச்சு போனாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. நானும் ஹரியும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பின்னாடி தான் கோயில். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இனிமேல் கீழே இறங்குறது தான் ரிஸ்க்கு இல்லை. சரி, ஓகே. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் ஸ்ரீ கரண்ட் அடி. அங்கே போகிறாரு 45 இளைஞர் ஸ்பான்சர். ஆமாம், எல்லாம் பண்ணுறது. பின்னாடி கோயில், பிரசாதம் பின்னாடி கோயில். சரிங்க, இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது கொன்றைங்கி மலையிலேருந்து நான் ஹரி எல்லாருமே. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு பாடு வரலன்னு சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு உங்களாட்ட வாலிபருக்கு வந்ததே நீ வெள்ளை ஆதி பஸ்ஸில் தாடி விட்டுருந்தா வெள்ளை வேட்டி கட்டியிருந்தா. அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாடலாக மாறிக்கிறதுனால அந்த சைஸாக தெரியும், அடையாளம் தெரியுமா நீங்கள் சில பேர். சரிங்க, எப்படி இருந்தாலும் நீங்கள் அடையாளம் தெரிவிங்க. கம்பி வகுத்தது நீங்கள் தானே, அடையாளம் தெரிஞ்சு தெரிவிங்க. சரிங்க ஐயா, வரோம். சரி, வரேங்கய்யா.